வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாம்பே மிக்சர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 கப் மசூர் டால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோலோடு இருக்கக்கூடிய முழு பருப்பாக எடுத்துக்கணும். இதை 2-3 தடவை கழுவி ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளை துணியில் காய வச்சுக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஃபேன் காற்றுல காய வைக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஈரம் எடுத்தால் போதும். இப்போது மிக்சர் செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். 2 கப் கடலை மாவு, அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போது இடியாப்பம் அச்சு எடுத்துருக்கிறேன். அதில் சுற்றிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த இடியாப்பம் அச்சில் மாவு போட்டுக்கலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் மசூர் பருப்பை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா பருப்பையும் கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா பருப்பையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரியை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இடியாப்பம் புளியிற அந்த அச்சிலேயே நம்ம மிக்சரை போட்டு எடுத்துக்கலாம். சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். வறுத்த பருப்புக்கெல்லாம் உப்பு காரம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்சர் செய்கிறது ஈஸியான வேலை தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.